விக்ரம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு. சபரி பண்ண அந்த ஒரு பர்சனாலிட்டியா வச்சு காமிச்சார்ல, அது வந்து முதல்ல 1, 2 நல்லா இருந்துச்சாம். அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சாம். அப்படியே இவரோட ஸ்கிட் மட்டும் ஃபுல்லா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாரி. எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. முதல்லலாம் எனக்கும் அவர ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சென்சிபிளான ஒரு கேண்டிடேட்ன்னு. பட் வர வர ஒரு சில பிஹேவியர்ஸ் எதுவுமே சரியாவே தெரியல. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, வியானாவும் விக்ரமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது, கமருதீனுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து ரெட் கார்டு குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வியானா சொல்றாங்க. உடனே ஆமாமா, குடுத்தே ஆகணும். கண்டிப்பா குடுக்கணும். அப்புறம் அந்த மாரி பிஹேவியர்க்குலாம் குடுக்கலைன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சொல்றாங்க, கண்டிப்பா கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்தாகணுமா. அவர் பண்ணதே ஒரு பிராங்க்கு. இதில இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில வந்து என்னென்னா, நானும் சுபிக்ஷாவெல்லாம் இப்போ இதே மாதிரி போட்டு அடித்தோன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அரோராவெல்லாம் ஒரு மிதி இப்படி லேசாக தள்ளுனாலே போதும், அவ்வளோதான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அரோராவை கிண்டல் அடிக்கிறாரு. இவரை பாடி போகுதுன்னு திவ்யா சொல்லும்போது இவருக்கு கோவம் வந்துச்சு. திவ்யா வந்து இவர் அழும்போது உண்மையிலேயே அழுதாங்க. அதுக்கப்புறம் அண்ணா நான் அதை ஃபன்னுக்காக சொன்னேன்னு சொன்னாங்க. ஃபன்னுக்காக அவரால் எடுக்க முடியாதான். அப்போவும் திவ்யா சொன்னாங்க, நீங்கள் வந்து காமெடியன் சொல்லி தான் நான் பண்ணினேன், நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா எப்படின்னான்னு கேட்டாங்க. அதுக்கும் இவர் ஏற்றுக்கல. ஆனால் இவர் மட்டும் அரோராவை பிடிச்சி ஒரு தள்ளுனா அப்படியே போய் விழுந்துருவாங்கன்னு சொல்லலாமா. அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அடித்தா எல்லாம் ஆவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி கண்டிப்பாக கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ இருக்குன்னா அப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணும்போது கமருதீனை சூஸ் பண்ணியிருக்கலாமே, அப்போ எங்கே போனீங்க எல்லாரும்? அப்போ மட்டும் எல்லாரும் வந்து சாண்ட்ராவையும் எஃப்ஜேயும் தானே சூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராங்க் பண்ணாங்கல்ல. அட்லீஸ்ட் சாண்ட்ரா பண்ணதாவது பார்ட் ஆஃப் த டாஸ்க்கு. சீக்கிரம் டாஸ்க்கை விட்டுருங்க, அந்த டாஸ்கோட பார்ட்டாக பண்ணாங்க. இப்போ அவ்வளோ கோவம் இருக்குன்னா கமருதீனை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மனசுக்குள்ளே அந்த வன்மம்லாம் இருக்குது. கமருதீன் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் வந்து கூடயே இருக்கணும்னு கூட நினப்பில்ல. அவர் எப்படியாவது வந்து எலிமினேட் பண்ணி அனுப்பணும்னு சொன்னதை சத்தியமாக நான் விக்கல்ஸ் கிட்டே நான் உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.